அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோட கொடூரமான பொருளாதார முற்றுகையை தங்களோட அசாத்திய உழைப்பாலையும் புரட்சிகர ஒற்றுமையாலையும் முறியடிச்சு வர்ற சோசலிச கியூபா இப்போ வரலாற்றோட மிக இக்கட்டான ஒரு காலகட்டத்தை எதிர்கொண்டிருக்கு. 5 மாசத்துல ஒரே ஒரு எரிபொருள் கப்பலை மட்டும்தான் கியூபா மன்னத்தோட அனுமதிச்சிருக்கு அமெரிக்கா. இப்படிப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான எரிசக்தி முற்றுகைக்கு மத்தியிலையும் கியூபா உழைக்கும் மக்கள் மண்டியிடாம நிமிர்ந்து நிக்கிறாங்க. கியூபாவை ஒரு தோல்வி அடைஞ்ச அரசுன்னு காட்டணும்னு வாஷிங்டன் போடுற தப்பு கணக்கையும் அவங்களோட உளவியல் போரையும் முறியடிக்க கியூபா கம்யூனிஸ்ட் கட்சி மக்களோட கைகளிலேயே அதிகாரத்தை ஒப்படைச்சிருக்கு. சோசலிச கட்டமைப்பை பாதுகாக்கவும் இப்ப இருக்கிற பொருளாதார நெருக்கடிகளை கடக்கவும் கியூபா உழைக்கும் வர்க்கம் நடத்தின நாடு தழுவிய கூட்டு விவாதங்களையும் அதோட தயாரிப்பு பணிகளையும் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நெருக்கடியான காலகட்டத்திலையும் வளர்ச்சிக்கான வேட்கையை நம்ம கைவிட முடியாதுன்ற மாபெரும் தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவோட புகழ்பெற்ற தத்துவம் தான் சோசலிச கியூபா இப்ப ஏகாதிபத்திய அச்சுறுத்தலுக்கு எதிராக எடுத்து வர்ற புதிய பொருளாதார நகர்வுகளோட உந்து சக்தி. அமெரிக்க அரசாங்கம் கியூபா மேல தொடுத்தின பன்முக தாக்குதல்களும் தலையீட்டு அரசியலும் கியூபா உழைக்கும் மக்களோட அன்றாட வாழ்க்கையையும் குடும்ப பொருளாதாரத்தையும் கடுமையா பாதிச்சிருக்கு. ஆனா இந்த ஏகாதிபத்திய அழுத்தங்கள் எதற்கும் மண்டியிடாம கியூபாவோட புரட்சிகர அரசாங்கம் உழைக்கும் மக்களோட கூட்டு சிந்தனையையும் நாட்டோட ஒற்றுமையையும் மூலதனமா வச்சு ஒரு புதிய மாற்று பொருளாதார பாதையை வகுத்திருக்கு. கியூபாவோட தற்போதைய வரலாற்று சிறப்புமிக்க பொருளாதார மாற்றங்களுக்கு அடித்தளமா அமைஞ்சது போன வருஷத்தோட இறுதியில தொடங்கப்பட்ட 2026ஆம் ஆண்டிற்கான பொருளாதார மற்றும் சமூக திட்டம் குறித்த விரிவான மக்கள் விவாதம் தான். இந்த வரைவு திட்டம் ஏதோ 4 அதிகாரிகளுக்குள்ள பேசி முடிவெடுக்கப்பட்ட விஷயம் இல்ல. நாடு தழுவிய அளவுல உழைக்கும் மக்கள் தொழிற்சங்கங்கள்னு எல்லாரோட பொது விவாதத்துக்கும் வைக்கப்பட்டுச்சு. இது மூலமா பொருளாதார மற்றும் சமூக மாதிரியை எப்படி மாத்தணும்னு சொல்லி பொதுமக்கள் தரப்புல இருந்து ஏகப்பட்ட ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் திருத்தங்களும் வந்து சேர்ந்துச்சு. மக்கள் கொடுத்த விமர்சனங்களோ ஆலோசனைகளோ ஆரம்ப வரைவு திட்டத்தை இன்னும் வலுப்படுத்தினதோடு மட்டும் இல்லாம சோசலிச பொருளாதார கொள்கைகளை செப்பனிடவும் உதவியா இருந்துச்சு. மக்களோட கருத்துக்களுக்கு மதிப்பளிச்சு கடந்த சில மாசங்களா பொருளாதார நிபுணர்கள் மற்றும் சர்வதேச வல்லுநர்களை வச்சு இந்த திட்டங்கள் தீவிரமா ஆராயப்பட்டுச்சு. குறிப்பா சோசலிச பாதையில போற சீனா, வியட்நாம் போன்ற நாடுகள் ஏகாதிபத்திய முற்றுகைகளையும் சவால்களையும் எப்படி கையாண்டாங்கிற உலகளாவிய அனுபவங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தளங்களோட துணையோட கியூபாவோட தனித்துவமான சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒப்பிட்டு பார்த்தாங்க. இப்படி பக்காவா வடிவமைக்கப்பட்ட திட்டங்களை தான் கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழுவிற்கும் தேசிய நாடாளுமன்றத்திற்கும் இறுதி ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த தயாரிப்பு பணிகளோட ஒரு பகுதியா அரசு நிர்வாக அமைப்பு, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் வெகுஜன அமைப்புகளை மறுசீரமைப்பதற்காக சட்ட வரைவு ஏற்கனவே நாடாளுமன்றத்தோட இணையதளத்துல பொதுமக்களோட பார்வைக்காக வெளியிடப்பட்டிருந்துச்சு. இதுபடி தேவையற்ற அரசு பதவிகளும் அமைச்சகங்களோட எண்ணிக்கையும் கணிசமா குறைக்கப்பட்டு அரசு நிர்வாகம் ரொம்பவே எளிமையாகவும் அதிகாரத்துவமற்ற முறையிலையும் மாற்றப்பட போகுது. இது மூலமா மிச்சமாகிற அரசு நிதியை சமூக நல திட்டங்களுக்கும் அரசு துறையினரோட அவசர ஊதிய சீர்திருத்தங்களுக்கும் பயன்படுத்த போறாங்க. இந்த புதிய நடைமுறையோட முக்கிய நோக்கமே நாட்டோட மத்திய திட்டமிடலுக்கும் உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளுக்கும் இடையே இருக்கிற பழைய முரண்பாடுகளை களையறதுக்கு தான். தேசத்தோட உற்பத்தி திறனை தூண்டுறதுக்கும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி கொண்டு சேர்க்கிறதுக்கும் இருந்த தடைகள் எல்லாமே இந்த மக்கள் விவாதங்களோட மூலமா கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டிருக்கு. இதோட தொடர்ச்சியா நுகர்பொருட்களுக்கான அரசு மானியங்களை படிப்படியா குறைச்சி ரொம்பவும் பின்தங்கிய மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நேரடி மானியங்களை மாற்றி அமைக்கிற திட்டமும் தொழிலாளர்கள் முன்னிலையில விவாதிக்கப்பட்டிருக்கு. இது சமூக பாதுகாப்பை உறுதி செய்யறதோட நாட்டோட பொருளாதார வளத்தை சமமா பகிர்ந்தளிக்கவும் உதவுது. அதே போல உள்நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிக்க மின்னணு விலைப்பட்டியல் மற்றும் டிஜிட்டல் தளங்களை நாடு தழுவிய அளவுல விரிவுபடுத்துறது குறிச்சும் ஆலோசிச்சிருக்காங்க. கியூபாவோட எதிர்கால தூண்களா விளங்குற தகுதி வாய்ந்த இளம் உழைப்பாளர் சக்தியை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கு போதுமான ஊதிய ஊக்கத்தொகைகளை வழங்கி நாட்டோட உற்பத்தி வளர்ச்சிக்கு அவங்களோட பங்களிப்பை உறுதி செய்யறதுக்கும் விவாதங்கள்ல முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. இது கியூபாவோட மனித வளம் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்றதை தடுத்து நிறுத்துற ஒரு முற்போக்கான நடவடிக்கை. ஏகாதிபத்தியத்தோட ராணுவ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ற விதமா மக்களோட நீண்டகால உக்தி சார்ந்த திட்டங்களின் கீழே பிராந்திய பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துறதும் வாராந்திர பாதுகாப்பு தினங்களை பயன்படுத்தி மக்கள் பங்கேற்புடன் பாதுகாப்பு திட்டங்களை மேம்படுத்துறதும் இந்த வியூக தயாரிப்புல மிக முக்கிய முன்னுரிமையா முன்வைக்கப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா கியூபா உழைக்கும் வர்க்கத்தோட கூட்டு விவாதங்கள் மூலமா வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய பொருளாதார பாதை ஏகாதிபத்தியத்தோட சதியை முறியடிப்பதற்கான கியூபாவின் கூட்டு பிரகடனம். நாட்டோட செல்வத்தை உற்பத்தி செய்யறதும் அந்த செல்வத்தை சமூக நீதியுடன் விநியோகிப்பதும் மட்டுமே இந்த ஒட்டுமொத்த தயாரிப்பு பணிகளோட இறுதி இலக்கு.